शलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाष्टाय देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवही नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरे कृष्णा। எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட பணிவான தண்டவாத் பிரணாம்ஸ். நம்ம ஸ்ரீமத் பகவதம் பார்க்க போறோம் இன்னைக்கு. போன கதைகள்ல பகவான் கிருஷ்ணர் வந்து எப்படி ஹஸ்தினாபூர்ல இருந்து கிளம்புறார், பீஷ்மரோட இதை பார்த்தோம். எப்படி அம்பு படுக்கையிலேயே அவரு எப்படி உயர தியாகம் செஞ்சாரு. அவர் இச்ச மிருத்யுவா இருக்கிறதுனால அவரோட இஷ்டப்பட்ட டைம்ல அவரு அந்த உடலை விட்டு கிளம்பலாம். அவர் உத்தராயணம் வரும்போது பகவான் கிருஷ்ணரை பார்த்து சிரிச்சுட்டே அவரு உடலை விட்டு கிளம்புறாரு. அவர் பகவானோட வைகுந்தத்துக்கு அதுக்கடுத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபூர்ல இருந்து கிளம்புறாரு. அதுல ஹஸ்தினாபூர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி துவாரகாக்கு போகிறாரு. அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பகவானை ரிசீவ் பண்றாங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கிருஷ்ணர் கிளம்புறப்போ எப்படி குந்தி மகாராணி ஆகட்டும், அதுக்கு முன்னாடியே குந்தி மகாராணியோட பிரேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு முன்னத்த வாரமே பரீட்சித் மகாராஜ் எப்படி பிறக்கிறாருன்னு, அவரு எப்படி இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து அஸ்வத்தாமா வம்சமே இருக்கக்கூடாது, பாண்டவர்களுக்கு எந்த பிரஜைகளும் ஐ மீன் இப்படி இந்த வம்சம்னு சொல்லுவோம் இல்லையா, குலம் நாசம் பண்ணணும் அப்படிங்கறக்காக உத்தரையோட வயிற்றுல, அதாவது அபிமன்யுவோட மனைவி உத்தரை, அர்ஜுனனோட மகன் அபிமன்யு ஆல்ரெடி போர்ல இறந்தாச்சு. தன்னோட வாரிசு மனைவி உத்தரையோட வயிற்றுல வளருது. அந்த அஸ்வத்தாமன் வந்து துரோணாச்சாரியோட மகன். ஆனா அவன் வந்து ரொம்ப கெட்ட எண்ணம் பிடித்தவன். அவன் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து ஏவி விட்டுட்டான். அப்ப வந்து வயிற்றுக்குள்ள வருது. வர்றப்ப தணல் ஆல்ரெடி தீ அப்படி தணல் வருது, அந்த வெப்பம். இப்போ பகவான் கிருஷ்ணர் கிட்ட போய் உத்தரை ப்ரே பண்ணிக்கிறா, பிரார்த்தனை பண்றா. எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு. அந்த குழந்தை ஆல்ரெடி கறிக்கட்டையாட்ட ஆயிருது. இருந்தாலும் பகவான் போய் உயிர் கொடுக்கறாரு. 2வது முறை திருப்பி பிறக்குது, உடல்ல உயிர் வருது அந்த வயிற்றுக்குள்ள இருக்க கருக்கு. அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜ் வெளியில வந்துடுறாரு. அது ஒரு இதையும் பார்த்துட்டோம். இப்ப திருதராஷ்டிரா எப்படி வந்து திருதராஷ்டிராக்கு இந்த ஞான உதயம் வருது அப்படிங்கறத பார்ப்போம். நான் அப்பப்ப வகுப்புகள்ல, பகவத்கீதை வகுப்புகள்லயே நம்ம அடிக்கடி இத சொல்லியிருப்பேன். நானு எதன்னா கதைகள் ஸ்ரீமத் பகவதத்தோட லிங்க் பண்ணி தான் சொல்லுவேன். அப்ப நிறைய முறை நம்ம ரிப்பீட்டடா சில கதைகள் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். உங்களுக்கே தெரியும், அம்பரீஷ் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், துருவ மகாராஜ், பிரலாத் மகாராஜ்னு சொல்லிட்டு இந்த கதைகள் எல்லாம் திரும்ப திரும்ப நம்ம கேட்போம். ஏன்னா நல்ல உதாரணங்களான கதைகளை நம்ம விட மாட்டோம் இல்லையா ஸ்ரீமத் பாகவத்துல. இப்ப திருதராஷ்டிரனுக்கும் எப்படி ஞானோதயம் வருது? ஏன்னா துரியோதனன் மேல அவ்வளோ பற்றுதல் இல்லையா, துரியோதனன் மேல அந்த உடல் அளவுல வச்சிருக்கிற அந்த பற்றுதல்னால அவன் மனம் வந்து ரொம்ப பலவீனமா இருந்தது. அந்த துரியோதனன் வந்து கௌரவர்கள் வந்து தவறான வழியில போறாங்கிறது தெரிஞ்சுமே இவன் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா தான் இருந்தான் திருதராஷ்டிரன். ஒரு நாள் கூட இது தவறு இல்லையா, இப்படி பண்ணக்கூடாது, ஒரு பெரியவன், மூத்தவன், தந்தை மட்டும் இல்ல, பாண்டவர்களுக்கு பெரியப்பா. சோ இந்த ஸ்தானத்துல இருந்தும் ஒரு தவறான ஒரு எண்ணம், பாண்டவர்கள் வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து துரியோதனனுக்கு அதிகமாவே இருந்தது கௌரவர்கள்ல. அத வந்து எரியறத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரிங்கிற மாதிரி துரியோதனன் இந்த மாதிரி செயல்கள் பண்றப்ப திருதராஷ்டிரன் வந்து சப்போர்ட்டா தான் இருந்தான். அத வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தந்தை முறையிலயோ
இல்ல ஒரு ராஜா, ஒரு தற்காலிகமா ஒரு ராஜ பதவியில இருந்தான், ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கான் உலகத்தையே. அந்த பொசிஷன்ல இருக்கும்போது கூட ஒரு ஒரு நல்ல அரசரா இருக்கணும், நல்ல தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. அடிக்கடி ஆச்சாரியர்கள் சொல்றதும் இது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான். திருதராஷ்டிரன் பிறவியில வந்து உடல் அளவுல மட்டும் குருடு கிடையாது, அவன் ஆன்மீகத்திலையும் குருடன் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து ஃபுல்லா அந்த மயக்கத்துல இருக்கான். அந்த அகங்காரம், அகங்காரம்னா தான் என்னுடைய அப்படிங்கிற ஒரு மாயை, மயக்கம் இல்லையா? கர்த்தா அகமிதி மன்யத்தை பிரகிருதி கிரியமானானி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் 3வது அத்தியாயத்துல. எது நடந்தாலும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. அது கெடுதல் ஆயிருச்சு அப்படின்னா நான் பண்ணல இவன் பண்ணான்னு சொல்லிடுறது. நல்லதாச்சுன்னா நான் தான் பண்ணேன், என்னாலதான் இது நடந்தது, என்னாலதான் இவங்க ஜெயிச்சாங்க, என்னாலதான் இவங்க நல்லபடியா வாழறாங்க, என்னாலதான் அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அது வந்து அதிகமாவே துரியோதனன் கிட்டயும். அந்த அகங்காரம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அனர்த்தங்கள் வரும் இல்லையா? கர்வம் வரும், பொறாமை வரும், பேராசை வரும், இந்த மயக்க நிலை வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும்போது என்ன ஆகும், தன்னோட புத்திசாலித்தனத்தை அது குறைச்சு அவங்க வந்து தவறான பாதையில போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போறோங்கிறதே தெரியாது. இந்த மாயை எப்படி உள்ள வரும் அப்படின்னா நமக்கே தெரியாது நமக்குள்ள மாயை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. மாயை அப்படிங்கிறது என்னன்னா அதாவது எப்படி சொல்றது, பெர்வெர்டட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப வைகுந்த லோகம் மேல கிருஷ்ணலோகம் எப்படி இருக்கோ அதனோட உல்டா. இப்ப ஆலமரம், இத 15வது அத்தியாயத்துல பார்ப்போம். ஒரு ஆலமரம் கரையோரத்துல இருக்கு அப்படின்னா தண்ணியில வந்து இந்த ஆறு இருக்கு, கரையோரத்துல மரம் இருக்குன்னா அந்த மரம் வந்து நிழல் இந்த தண்ணியில விழுந்துச்சு, அந்த ஷேடோ விழுந்துச்சு அப்படின்னா அது எப்படி தெரியும்னா அது ஒரு அப்சைட் டவுனா தெரியும் இல்லைங்களா, உல்டாவா தெரியும். அந்த மாதிரிதான் இப்ப பௌதீக லோகம் வந்து ஆன்மீக லோகத்துக்கு உல்டா இல்லையா? அங்க எல்லாமே நிரந்தரமா இருக்கும், எப்பவுமே சந்தோஷம் இருக்கும், அங்க நித்தியமா இருக்குது எல்லாமே, எல்லாமே ஃபுல் நாலேஜ்ல இருப்பாங்க. இங்க வந்து அப்படி இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. இங்க எல்லாமே தற்காலிகம், யாருமே அந்த முழு சித்தியில இல்ல. அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்தம் தெரியாது, பகவானுக்கு சேவை செய்யணும்னு தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு தனக்கு தானே சேவை செஞ்சுக்கணும், மத்தவங்க நமக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இங்க அதிகமா இருக்கும். பகவானுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தை விட தனக்கு மத்தவங்க சேவை செய்யணும், தனக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், தான் தான் மையமா இருக்கணும், அடுத்தவங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலும் நான் தான் மையமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலத்தனம் இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும் அப்படிங்கும் போது அதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம மாயையிலிருந்து உடைச்சு வெளியில வரணும்னா ஆனா நம்ம பக்திங்கிற ஒரு விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகும், ஏற்கனவே சொன்ன காஃபோட இந்த ஹூஃப் பிரிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, கால், அந்த கண்ணுக்குட்டியோட கால் பாதம் தண்ணியில பட்டா அந்த கீழே சேர் இருக்குன்னா அதுல ஒரு கால் அதை வச்சு நடந்து போகுதுன்னு வைங்களேன், அந்த அந்த கால் பாதம் எவ்வளவு தூரம் அது தண்ணி கவர் பண்ணிருக்கும், அந்த சேத்து தண்ணின்னா கொஞ்சம் தான் இல்லையா, ஒரு ஃபியூ இன்ச்சஸ் 4 இன்ச்சு தான் இருக்கும். அதை எப்படி கடந்தா ஈஸியா இருக்கும், அது கடக்கிறதெல்லாம் ஒரு வழியாவே தெரியாது நமக்கு இல்லையா, அது ஒரு பொருட்டா கூட பார்க்க மாட்டோம் நம்ம. அது மாதிரிதான் இந்த பௌதீக சம்சாரத்தை நம்ம ஈஸியா கடந்துடலாமா. இந்த பௌதீக சம்சாரத்தை எப்படி ஈஸியா கடந்துடலாம்னா ஆன்மீகம், பக்தி மூலியமா. ஆன்மீகம்னு சொல்லக்கூடாது, நம்ம பக்தி மார்க்கத்து மூலியமா. ஆன்மீகம்ங்கிறது யோக முறை ஞான மார்க்கத்தையும் ஆன்மீகம்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம பக்தி மூலியமா தான் இதை ஈஸியா கடக்க முடியும் இல்லையா. அப்ப இந்த திருதராஷ்டிரன் வந்து ஆன்மீகத்திலயும் இல்ல, கிருஷ்ணா அப்போ உலகத்துலதான் இருக்காரு, பூலோகத்துலதான் இருக்காரு, அந்த பூமியில இருக்காரு. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது இல்லையா, துவாபர யுகத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அங்க வந்து கெடுதல் இருக்காது இல்லையா. ஆனா பகவான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு, எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம். இப்ப நமக்கு குழந்தைகள் இருக்கு, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் இல்லையா. எந்நேரமும் அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வைக்கிறது கிடையாது. அதுகிட்ட கேக்குறோம், உனக்கு இப்போ என்ன சாப்பிடுற, தோசை சாப்பிட்றியா, இட்லி சாப்பிட்றியா, ரொட்டி சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்றன்னு கேக்குறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன சுதந்திரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய சுதந்திரங்கள் கொடுக்கறது இல்லை, அந்த வயசுக்கு தகுந்த மாதிரிதான், அந்த குழந்தையோட வயசுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி
அந்த மன முதிர்ச்சி எந்த அளவுக்கு அடையுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பகவானும் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதும் கட்டுப்படுத்துறதும் அப்படின்னு வச்சிருக்காரு. இப்ப பௌதிக லோகத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சுதந்திரம் இருக்கு. அதுல நம்ம தான் நல்லது கெட்டது என்னங்கிறது தெரிஞ்சு அதுபடி நம்ம நல்லதுபடி போகணும். அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தல, தவறா பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு உண்டான விளைவுகளை நம்ம தான் சந்திச்சாகணும். இப்ப திருதராஷ்டிரனோட கதையில பார்த்தோம்னா, ஹரே கிருஷ்ணா செல்வி மாதாஜி, ஹரிபோல். அப்போ நம்ம அந்த மார்க்கத்துல பக்தி மார்க்கத்துல போகும்போது நமக்கு அது தேவையான இறை ஞானம், இறை சக்தி, அது இறை சக்தியில இறை ஞானம் வருது இல்லையா? அந்த பக்தியோட தத்துவத்தை புரிய புரிய நம்ம குரு கிருஷ்ணா கிருபையால நமக்கு அது புரிய வருது. அப்ப நம்ம அந்த பக்தியில முதிர்ச்சி ஆக ஆக நம்ம சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்க விரும்ப மாட்டோம். எல்லாத்தையுமே பகவான் கிட்ட விட்டு சரணாகதி அடைஞ்சிருவோம். ராவணன் கிட்ட இருந்து ராமாயணத்துல பார்த்தோம் இல்லையா, விபீஷணன் வரும்போது எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தான். தனக்கு எந்த ராஜ்யம் வேண்டாம், எனக்கு எந்த சொத்துல பங்கு வேண்டாம், மனைவி மக்கள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஒருத்தங்க கேட்கலாம், மனைவி மக்களை விட்டுட்டு போறையே, மனைவி மக்கள்ங்கிறது இந்த இடத்துல நான் சொல்றது அவனோட ஃபாலோவர்ஸும் தான், அவனோட குழந்தைகளும் தான், வாரிசுகளும் தான், விட்டுட்டு போறையே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா பரோ தர்மத்துக்காக, பரோ தர்மம்னா சுப்ரீம் தர்மம் இல்லையா? நம்ம சாதாரண தர்மம் இப்ப தண்ணி இருக்கு, அதனோட தர்மம் என்ன அப்படின்னா தாகத்தை தணிக்கிறது, இல்லைன்னா அது தண்ணிங்கிற ஸ்டேட்ல இருக்க லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது. நெருப்பு அப்படின்னா சுடுறது அதனோட இயல்பு, அதுதான் அதனோட தர்மம். குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அதை நெருப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே போல நம்மளுக்கு சுயமா எப்படி சொல்றது, இயல்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கும் தர்மம் இருக்கு. நம்மளோட வர்ணாசிரம தர்மம் பாக்குறது, நம்மளோட நீ பிரம்மச்சாரியா கிரகஸ்தாவா வானப்பிரஸ்தாவா சன்னியாசியா அந்த தர்மம் இருக்கு, இல்ல இது பிராமணாவா சத்ரியாவா வைஷ்யாவா சூத்ராவா அந்த தர்மம் இருக்கு. ஆனா பரோ தர்மம்ங்கிறது என்னன்னா பகவானுக்கு சேவை செய்யறது, அதுதான் பரோ தர்மம் இல்லையா? அந்த பரோ தர்மம் இப்ப தண்ணி இருக்கு, தாகத்தை தணிக்கிறது, நம்ம தாகத்தை தணிக்கிறது அதனோட தர்மம்னு வச்சுக்கோம். பரோ தர்மம்ங்கிறது என்னன்னா அதே தண்ணி பகவானோட தாகத்தை தணிக்குதா? பகவானுக்கு தாகமெல்லாம் எடுக்காது இல்லையா? அவருக்குள்ளேயே திருப்தியா இருக்காரு. ஆத்மராமன் தான் கிருஷ்ணர். பகவானோட பக்தர்களே ஆத்மராமனா இருக்கும்போது பகவான் ஆத்மராமனா இருக்க மாட்டாரா? ஆத்மராம ராமி. அப்ப அவரு தண்ணி குடிச்சுதான் திருப்தி அடையணுங்கிறது கிடையாது. ஆனா நம்ம இந்த நேரத்துல பகவானுக்கு தண்ணி கொடுக்கணும், எந்நேரம் தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி பக்கத்திலேயே வச்சிடணும்னு ஒரு டம்ளர்ல ஊத்தி மூடி வச்சுட்டோம்னா பகவான் வேணுங்கும் போது குடிச்சுக்குவாரு. இந்த மாதிரி ஒரு சிந்தனை, அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு, பகவான் கூட நம்ம ஒரு உறவு வச்சுக்கிறோம் இல்லையா? தண்ணிய வச்சுட்டு அது சாப்பாட வைக்கிறோம்னா அது காஞ்சு வறண்டு அது எறும்பு சாப்பிட்டு அது அப்படி மோசமா இருக்கும், அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் பக்தி பண்றது நல்ல செயல் கிடையாது. பக்தி பண்றோங்கிற பேர்ல எப்படி வேணா பண்ணலாம், என் இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படின்னா அந்த நிலையில நம்ம இன்னும் வரலைங்கிற பட்சத்துல நம்ம சொல்றபடி கேட்டுட்டு வரணும். அதான் வைதி பக்தின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப நமக்கு குரு வேணும். அப்ப குரு சீட பரம்பரையில வர போனஃபைட் ஆத்தரைஸ்ட் குரு வேணும் நமக்கு இல்லையா? அவரு என்ன சொல்றாரு, நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம செயல்படணும். தண்ணி வைக்கிறீங்களா, டம்ளர் நல்ல தண்ணி, அவருக்குன்னு ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணி, நம்ம குடிக்கிற மாதிரி அவருக்கும் சுத்தமான தண்ணி, மூடி வச்சிடணும். இல்லைன்னா குப்பை உழுவும். சரி, பழங்க ஆஃபர் பண்றோம், இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆஃபர் பண்றோம், அதை வச்சு போட்டு காலையில வச்சுட்டு நைட்டு அடடா காலையில நம்ம போட்டோக்கு முன்னாடி ஏதோ வச்சோமே போய் எடுத்துருவோம், அது காஞ்சு போய் கிடக்கும். அவரும் சாப்பிட்டுருக்க மாட்டாரு, நம்மளும் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் அது நெய்வேத்தியம் பண்ணோம்னா பகவான் சாப்பிடணுங்கிற அந்த எண்ணத்துல கொடுக்கணும். நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வைக்கலையேன்னு போய் அவருக்கு ஒரு பங்கு எடுத்து வைக்க கூடாது. அவருக்கு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் இருக்கு, அதுக்கு மந்திரம் தெரியாதவங்க வெறும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஒரு 2-3 தடவை சொல்லிட்டு, பகவானே
ஏதோ எனக்கு தெரிஞ்சது சமைச்சிருக்கேன், தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி குரு மூலியமா தான் நம்ம ஆஃபர் பண்ணோம். டைரக்டா கிருஷ்ணரை அப்ரோச் பண்ணாம குரு மூலியமா, குரு இத பகவானுக்கு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபர் பண்ணிட்டு வந்துடணும். 5-10 நிமிஷம் கழிச்சு நம்ம போய் அதை எடுத்து பகவானுக்கு பண்ண நெய்வேத்தியம் இப்ப என்ன இருக்கும்னா பிரசாதமா மாறிருக்கு. அவரோட கருணை இப்ப வந்திருக்கும். நம்ம வந்து பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, பக்தியோட அன்போட பக்தியோட நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன்னு. எதை கொடுத்தாலும்னா அதுக்காக தவறானது கொடுக்க கூடாது. எது வெஜிடேரியன் ஃபுட்டோ வெங்காயம் பூண்டு இல்லாதோ அதை கொடுக்கணும். அப்புறம் அதை கொடுத்துட்டு 5-10 நிமிஷம் கழிச்சு அந்த உணவை பிரசாதமானதை இப்ப நம்மளோட உணவு கூட கலந்துடணும். அந்த நம்மளோட தட்டத்துல இல்ல, நம்ம செஞ்சு வச்ச பாத்திரத்துக்குள்ளேயே கலந்துட்டோம்னா மொத்த சாதம் மொத்த சாம்பார் எல்லாமே மொத்தமா இப்ப என்ன ஆயிரும், பிரசாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாப்பிடும் போது நம்மளோட மனது தூய்மை அடைஞ்சுக்கிட்டே வரும். உடனே தூய்மை அடையுதா அப்படின்னா அவங்களோட பக்குவத்தை பொறுத்து, அவங்க எந்த அளவுக்கு பக்தி வச்சிருக்காங்க பகவான் மேலங்கிறத பொறுத்து. ஏ யதாமம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமியகம். நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியும். நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட கண்களே இருட்டாதான் இருக்கும். சூரிய வெளிச்சம் இருந்தாதான் நமக்கே கண்ணு தெரியும். இந்த மாதிரி சாதாரண கண்களுக்கு ஒரு ஆன்மீக திவ்ய சக்தி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும், பகவான் தெரியணும் அப்படின்னா அதுக்கு உண்டான மைய நம்ம தடவிக்கணும் கண்ணுக்கு. அந்த மை தான் பக்தி இல்லையா? அப்போ திருதராஷ்டிரனுக்கு வந்து அதை தடவருக்கு யாரு வர்றாங்கன்னா விதுரர் வராரு. இப்ப விதுரர் வந்து ஏற்கனவே இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் போன வாரம். விதுரனை வந்து துரியோதனன் வந்து அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறான். நீ சும்மா ஆலோசனை சொல்லிட்டே இருக்க, சித்தப்பான்னு கூட பார்க்காம கடுமையான சொற்களால மனசை புண்படுத்துற மாதிரி பேசி, அவ்வளோ பேர் இருக்காங்க சபையில, ஆனாலும் பெரியவர்னு பார்க்காம துரியோதனன் தவறா பேசி இன்சல்ட் பண்ணி அனுப்புறான். விதுரர்கிட்ட நீ எப்படி ஆலோசனை சொல்லிட்டே இருக்கலாம் எங்க அப்பாக்கு. அப்ப விதுரர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் இருந்தே ஆரம்ப காலத்துல இருந்தே துரியோதனன் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த வியாசதேவர் வந்து காந்தாரி கிட்ட இருந்து ஃபிளஷ் எடுத்து வயிறுல குழந்தை பிறக்காம இருக்கும். ஆனா பிறக்கும் போது என்ன ஆகும்னா வெறும் சதைதான் பிறக்கும். அப்ப அழுது சிவபெருமான் எனக்கு 100 குழந்தை வரம் கொடுத்தாரு, இன்னும் ஒரு குழந்தையும் கூட காணோம்னு எல்லாம் சொல்லவும் வியாசதேவர் வந்து அதை 100ஆ பிரிச்சு அதை இன்குபேட் பண்ணி ஒரு நெய் பானை குட்டி பானையில நெய்ல அந்த மாதிரி அந்த சதையில போட்டு வச்சு அது குழந்தையா உருவெடுக்கும், 100 குழந்தைகளா. அப்ப அதுல நிறைய கெட்ட சகுனங்கள் வரும் இந்த துரியோதனன் வளரும் போது. அப்பவே விதுரன் சொல்லுவான், இவன் வந்தா உலகத்தையே அழிச்சிருவான், இவன் வேண்டாம் அப்படின்னு. முடியவே முடியாதுன்னு காந்தாரியும் திருதராஷ்டிரன் சொல்லிதான் அப்புறம் வருவான் வெளியில. அப்ப இருந்தே அவன் பண்றதெல்லாம் அட்டூழியமா தான் இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலும் திருதராஷ்டிரனும் காந்தாரிக்கும் அந்த அன்பு வந்து அவங்களோட கண்ணை மறைச்சிரும். அந்த உடல் மீது வச்சிருக்கிற அந்த பாசம் அன்பு அது மறைச்சிரும். உண்மையான அன்பு என்னன்னா, விபீஷணன் வந்து பரோதர்மத்துக்காக ஏன் மனைவி மக்களை விட்டுட்டு போனான்னா, அந்த தர்மத்தை விட உயர்ந்த தர்மம் வந்து பக்தி அப்படின்னு அதை விட்டுட்டு பக்தியை நோக்கி போனான். ராமன் கிட்ட சரணடைஞ்சான். எதுவுமே வேண்டாம், ராமன் பாத்துக்குவாரு என்னைய. கையில காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. பிரபுபாதர் போனப்போ, அமெரிக்கா போனப்போ 40 ரூபா வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. சில பேரு $40 சொல்றாங்க. பட் $40 இருக்காது, 40 ரூபாயா இருக்கும். அப்படிதான் நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். ஸ்ரீமத் பாகவதம் புஸ்தகங்கள் இருக்கு, அவரு மொழிபெயர்த்த ஸ்ரீமத் பாகவதம் புக்கு. அதை நம்பிதான் போறாரு. பகவதத்தை நம்பி ஸ்ரீமத் பாகவத்தை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் கேட்கிறோம்னா ஸ்ரீல பிரபுபாதர் மூலியமா தான் பண்றோம். மத்தவங்க தெரியாது. நான் என்னோட குரு சீட பரம்பரை, என்னோட சீடன் இல்ல, நான் குரு பரம்பரையிலிருந்து பாக்குறேன்னா நான் பிரபுபாதரோட சிஷ்யர், அவருக்கிட்ட இருந்து நான் தீட்சை எடுத்தேன். சோ அந்த இதுல இருந்து வரேன் நான் பர்சனலா பேசணும்னா. அப்ப எனக்கு வந்து பிரபுபாதர் தான் டைரக்ட் ஆச்சாரியா, எங்க குரு அடுத்தது பிரபுபாதர் இல்லையா? அப்ப அவரு எழுதின புஸ்தகத்தை தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து மத்த ஆச்சாரியர் எழுதின புஸ்தகத்தை நான் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அத எழுதுற எனக்கு தெரியாது எப்படி ரெஃபர் பண்றதுன்னு. இது வரைக்கும் நான் படிக்கல. ஓகேங்களா? ஏதோ ரிசர்ச்சுக்காக லிட்டில் பிட் பண்றதோட சரி. ரொம்ப ஆவலா முழுக்க படிச்சதெல்லாம்
பிரபுபாதரோட புஸ்தகங்கள் தான். அவரு வந்து வெறும் 40 ரூபாய் வச்சுட்டு அமெரிக்கா போறாரு. எதை நம்பி போறாரு? கிருஷ்ணரை நம்பி போறாரு. இவ்வளோ ஏற்பாடு பண்றாரு கிருஷ்ணரை, சம்பந்தமே இல்லாம என்னை இந்தியால இருந்து அமெரிக்கா, ஏன்னா இந்தியால இருக்கிறவங்க யாருமே இவர் சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. பக்தி பண்ணுங்க பக்தி பண்ணுங்க அப்படின்னா யாருமே கேட்கல. எல்லாத்துக்குமே நாட்டம் வந்து தேவி தேவர்களோட வழிபாட்டுலதான் இருந்தது. கிருஷ்ண பக்திங்கிறது உயர்ந்த பக்தி அப்படிங்கிறது சிவபெருமானே சொல்றாரு, பிரம்மா சொல்றாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தம் சர்வ காரண காரணம். எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். அவருதான் சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து பிரம்ம சம்ஹிதையில பாடுறாரு. சிவபெருமானும் பத்ம புராணத்துல சொல்றாரு. எல்லாருமே நாரத முனி சொல்றாரு, வியாசர் சொல்றாரு, அர்ஜுனன் சொல்றான், விதுரர் சொல்றாரு. ஆனா நம்ம கேக்குறது இல்ல இல்லையா? நம்மளுக்கு வந்து அதுல ஈடுபாடு இன்னும் அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லா இந்த இரும்பு இருந்ததுன்னா அந்த மேக்னெட் அட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த இரும்பை வந்து இன்னும் ரியலைஸ் பண்ணல. அதனால நம்ம இன்னும் அட்ராக்ட் ஃபுல்லா ஆக மாட்டேங்குது. இன்னும் நாட்டம் விருப்பம் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை சுத்தி இருக்கு. கிருஷ்ணர் தான் முன்முதற் கடவுள். அவரை சுத்தி நம்மளுக்கு இன்னும் வரல அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும், சுத்திகரம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குதான் பகவத கதைகள் கேட்கறது, ஹரிநாமத்தை தினசரி சொல்றது. நம்ம காதுல வாங்கும் போது பகவான ஃபர்ஸ்ட் நம்ம பகவதத்தை ஹரிக்கதையை கேட்கறதுக்கு நமக்கு கிடைச்ச பாக்கியத்துக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். கேட்கறக்கும் நம்ம பேசுறக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர்த்திட்ட சொல்றதுனாலதான் நிறைய பேர் வர்றாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு குரு கிருஷ்ணாக்கு நம்ம நன்றி சொல்லணும், பிரபுபாதருக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும், அந்த நன்றி கடன் ஃபீல் பண்றோம் இல்லையா, அந்த கிராட்டிடியூட்னு சொல்லும் இல்லையா, நன்றி உணர்வு, அது பண்ண பண்ண நமக்கு இன்னும் அதிகமா பக்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம 10 ரூபா இருக்கு, 5 ரூபா கொடுத்தோம்னா மீதி 5 ரூபா தான் இருக்கும். ஆனா பக்தி அப்படி கிடையாது. 10% பக்தி நம்ம வளர்த்திருக்கோம், அந்த 10%ல ஒரு 2% கொடுத்தோம்னா கூட நம்மளுக்கு 20% வளரும். நம்மளுக்கு டபுளா ஆயிட்டே இருக்கும் நம்மளோட பக்தி. ஏன்னா அதுல அவ்வளோ திவ்ய சக்தி இருக்கு. ஏன்னா பகவானோட சம்பந்தப்பட்டது இல்லையா? பகவானும் பக்தியும் ஒண்ணுதான். பகவானுக்கு ஒரு தொண்டு செய்யறோம், அதுதான் பக்தி. விதுரனால தாங்க முடியல. இப்படி திருதராஷ்டிரன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கானே, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. அவனுக்கு வந்து ரிட்டையர்டும் ஆயிட்டான். துரியோதனன் கிட்ட விட்டாச்சு, இவன் சும்மாதான் இருக்கான். அந்த சமயத்துல கௌரவாஸ் போரெல்லாம் முடியல. ஆரம்பத்துல இருந்தே இதுதான் நிலைமை. அவன் ஆண்டாலும் துரியோதனன் தான் கண்ட்ரோல்ல இருப்பான் முக்காவாசி இல்லையா? எல்லாத்தையும் அவன் வந்து டிப்ளமேட்டா அரசியல் பயங்கரமா அரசியல் பண்ணது துரியோதனன் இல்லையா? அதுக்கு ஆதரவா இருந்தது திருதராஷ்டிரன். அப்ப இருந்து அதுக்கப்புறம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கௌரவர் எல்லாரும் இறந்தாச்சு. விபீஷணன் வந்தப்ப பரோதர்மாக்காக வந்தான். பிரபுபாதர் இந்தியா விட்டு போகும்போது இங்க யாருமே கேட்கல. சரி, நான் அங்க போய் வெஸ்டர்னர்ஸ் ஆங்கிலேயர்களுக்கு நான் பக்தியை சொல்லி கொடுத்து அவங்க பண்ணாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து இந்தியர்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்தியர்களுக்கு மோகம் வந்து ஆங்கிலேயர்கள் மேல, அவங்க எந்த மாதிரி ஆடை அணியிறாங்க, அவங்க எந்த மாதிரி பழக்க வழக்கங்களை பண்றாங்க, அந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு வேத கலாச்சாரத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர் மோகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோகத்துல போய் அவங்க பண்ற மாதிரியே காப்பி பண்ணி கடைசியில வேதத்தை கலாச்சாரத்தை எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இவர் என்ன பண்ணாரு, அங்க போய் அமெரிக்கா போய் ஆங்கிலேயர்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறேன், பக்தி எப்படி பண்றது, பற்றின்மையை எப்படி வளர்க்கறது. ஒண்ணும் பண்ண வேண்டாம், பக்தி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பக்தி இல்லாத விஷயங்கள்ல பற்றின்மை ஆக ஆரம்பிச்சிடும். அதை எல்லாத்தையும் யோசிச்சு பிரபுபாதர் வெறும் புத்திசாலித்தனமா இன்டெலிஜென்ட்டா அவரோட குருவோட ஐடியா படி அவர் போனாரு. குரு அந்த டைம்ல இல்ல, ஆல்ரெடி அவரு வைகுந்தம் போயிட்டாரு கிருஷ்ணலோகத்துக்கு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பவுமே வாழ்ந்துட்டே இருக்கும். குருவோட ஆச்சாரியர்களோட உபதேசங்கள், அவரோட அட்வைஸ் எல்லாமே வாழ்ந்துட்டே இருக்கும். அவரோட புஸ்தகங்கள், அவர் சொன்ன சொற்கள், கொடுத்த அறிவுரைகள் வந்து வாழ்ந்துட்டே இருக்கும் இல்லையா? பிரபுபாதரே அதுதான் சொல்லுவார், நான் இல்லைன்னா என்ன, என்னோட புஸ்தகங்கள் இருக்கும் எப்பவுமே அப்படின்னு. அது மாதிரி பிரபுபாதர் போய் ஆங்கிலேயர்களை பக்தியில ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வருவார், இந்தியா கூட்டிட்டு வந்து. அதை பார்த்து இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆங்கிலேயர்களே பண்றாங்களா, நம்மளும் பண்ணலாம்னா அப்புறம் நிறைய இந்தியர்கள் அதுக்கப்புறம் தான் பக்தியில வந்தாங்க. இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். இது ஆச்சரியத்தை விட
கொஞ்சம் அவமானமாவும் இருக்கு இல்லையா? நம்மளோட ஊர்ல இருக்கிறது நம்ம எடுத்து பண்ண மாட்டேங்கிறோம். அடுத்த நாட்டுல இருக்கிறவங்க பண்றத பார்த்து ஆச்சரியப்பட்டு சரி நம்மளும் பண்ணலாமேன்னு வரோம். எப்படியோ பண்ணுனா சரி. ஆனா இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறப்போ அதனோட மதிப்பு தெரியாது. மத்தவங்க கிட்ட போகும்போதுதான் அதனோட மதிப்பு தெரியும். அந்த மாதிரி. சோ விபீஷணன் பண்ணதும் உயர்ந்த தர்மம். ராமன் கிட்ட ஃபுல்லா சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அதே மாதிரி பிரபுபாதர் விருந்தாவனத்துல இருந்தாரு, சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அப்படியே காலத்தை கழிச்சு இந்த விருந்தாவனத்துல உயிரை விட்டா அவங்க ஸ்ட்ரெயிட்டா கோலக்க விருந்தாவனுக்கு போயிருவாங்க. ஆன்மீக லோகம் பகவான் திருநாடு விருந்தாவன் இருக்கு இல்லையா? மேல இருக்கிற விருந்தாவனும் கீழே இருக்கிற விருந்தாவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்கோர்ஸ் நம்ம தூய்மையா இருக்கணும். விருந்தாவனுக்கு இப்ப இந்தியால அதை சொல்ல வரதான் ஞாபகம் வருது. நம்ம விருந்தாவன் டூரை பத்தி இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம பேசுவோம். சோ அந்த 2 விருந்தாவனுக்கும் வித்தியாசம் இல்ல. பகவான் விருந்தாவனத்துல எத்தனை லீலைகள் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த மண்ணை தொட்டு கும்பிடுறதுக்கே நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். சோ அவர் அழகா விருந்தாவன்ல இருக்கும்போது அவரோட உடலை விட்டு அவர் கிளம்பி இருந்தாருன்னா இங்க போயிருக்கலாம், விருந்தாவன் கோலக்க விருந்தாவனுக்கே போயிருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு. ஆனா அவர் அதை பண்ண விரும்பல. அவரோட எப்பவுமே அவரோட ஆசை எல்லாம் என்னன்னா அவரோட குரு சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணும். அவர் குரு வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காரு, பக்தி கிருஷ்ண பக்தியை மத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, பகவத்கீதை பகவத்தை சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காரு, நான் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு எப்பவுமே இருந்தது. அதனால அவரு அமெரிக்கா போனாரு. ஒண்ணுமே இல்லாமதான் போறாரு. ஒண்ணும் இறங்கினோடனே கப்பல்ல தான் போறாரு. அதுல 2 ஹார்ட் அட்டாக்கு, வாந்தி, முடியல அவர்னால. என்ன 69 வயசாது, எப்படி இதெல்லாம் தாங்க முடியும் இல்லையா? அந்த டிராவல் எல்லாம் சீ சிக்னஸ்ன்னு வருது. எப்படியோ நல்லபடியா போயிட்டாரு. கிருஷ்ணா கனவுலையும் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு ஒரு தைரியமும் வருது. போறாரு. போனதுக்கு அப்புறம் அங்க லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு கூட தெரியாது, நிக்கிறாரு. சோ அந்த மாதிரி ஒரு திக்குமுக்கு தெரியாம ஒரு இடத்துல போய் ஒரு வெளிநாட்டுல 69 வயசுல போறாருன்னா அவரோட தைரியம், நம்பிக்கை எல்லாமே பக்தி. கிருஷ்ண பக்தியை விட குரு பக்தி. அத வச்சு அந்த நம்பிக்கையில போனாரு. அப்கோர்ஸ் கிருஷ்ண பக்தி தான் அதுக்கு மூலதனம். பட் அந்த குரு பக்தி தான் அதனை உத்வேகப்படுத்துறது, அனுப்புறது. சோ அங்க போய் அவர் பக்தி பிரச்சாரம் பண்ணி ஆங்கிலேயர்களை கூட்டிட்டு வந்து அப்புறம் இந்தியர்கள் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பல நாட்டுல, எல்லா நாட்டிலயுமே இப்போ இருக்கு கிருஷ்ண பக்திங்கிறது என்னன்னு தெரியுது. சோ நமக்கு தெரியறதுக்கு நாளாகுது இல்லையா? அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சதேன்னு நம்ம சந்தோஷம் தான் பட்டுக்கணும். இதை நம்ம டைம் இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப விதுரனுக்கு வந்து ஆதங்கம். தன்னோட அண்ணன் வந்து அவனோட மகன்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. அவனோட தம்பி பாண்டு எப்பவோ இறந்தாச்சு. அவனோட அப்பாவும் எப்பவோ இறந்தாச்சு. விசித்திர வீரன்ல வியாசதேவர் மூலியமா தான் இவன் பிறந்தான். பட் அப்பா ஸ்தானத்துல இருந்து வியாசதேவர் குழந்தை கொடுத்தாரு. இப்ப விதுரருக்கு வந்து ரொம்ப ஏமாற்றம் எப்பவுமே. திருதராஷ்டிரன் இப்படி இருக்கானே. இப்ப நமக்கே இருக்கும்ல, நம்ம வீட்டுல நம்ம சொல்றோம், நம்ம வீட்லயோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம கிருஷ்ண பக்தியோட அருமைகளை தெரியுது, நம்மளுக்கு மாற்றங்கள் நமக்கே ஏற்படுது, மத்தவங்களுக்கு சொல்றோம், அவங்களுக்கும் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அப்படிங்கும் போது நம்ம இந்த நல்ல விஷயத்த இன்னும் 4 பேருக்கு பகிர்ந்துக்கணும்னு நம்ம சொல்றோம். அவங்க கேட்காமையே இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஏமாற்றம் கிடைக்குது. ஆதங்கம், கோபம், ஏமாற்றம், சங்கடம், சோகம்னு பல எமோஷன்ஸ் நமக்கே வந்து போறது பாக்குறோம், ஃபீல் பண்றோம் இல்லையா? இது இவங்க நம்ம இவ்வளவு சொல்றோம், இது எவ்வளவு உயர்ந்த விஷயம்னு இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. மாணிக்கம் இருக்கு, பார்த்தா மாணிக்கம் மாதிரி இல்ல, ஆனா நமக்கு தெரியும் அதனோட வேல்யூ, அதை நம்ம கொடுக்குறோம். பாக்குறவங்க அது சாதாரண கல்லுன்னு சொல்லி தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நமக்கு எப்படி ஆதங்கம் வரும், என்ன இது மதிப்பு தெரியாம இருக்காங்களே அப்படின்னு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட நீங்க நம்ம சொல்லவே கூடாதுன்னு சொல்லுது. அதுவே ஒரு அபச்சாரம்னு. நம்ம அப்படி பண்ணவே கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா விட்டுறணும் அவங்கள. ஏன்னா அவங்க தவறா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆச்சாரியரை பத்தியோ பகவானை பத்தியோ இந்த ப்ராசஸ பத்தியோ தப்பா பேசினாங்கன்னா அவங்களுக்கு தான் அது வினையா வந்து போகும். கிருஷ்ணர் வந்து அவரை பத்தி பேசினா கூட அவர் விட்டுருவாரு. பக்தர்கள், அவரோட பக்தர்கள், ஆச்சாரியர்கள் அவரோட பக்தர்களை பத்தி பேசினாங்கன்னா அவர் சும்மாவே விட மாட்டாரு. கோவம் வரும் இல்லையா?
நம்மளை பத்தி பேசினா கூட நம்ம கேட்டுட்டு இருப்போம். நம்ம குழந்தைய பத்தி பேசினா என்னை பத்தி பேசி ஏன் குழந்தைய பத்தி பேசுற, அது என்ன பண்ண சொன்னேன் அப்படிமோ இல்லையா? அந்த மாதிரிதான் பகவான் நம்ம எல்லாத்தையும் குழந்தைய நினைக்கிறாரு. முக்கியமா பக்தர்களை, ஆச்சாரியர்களையும் பக்தர்களையும் அவரோட ரொம்ப பிடிச்ச குழந்தைகளா அவர் பாக்குறாரு. அப்ப விதுரன் வந்து ஆதங்கத்துல வந்து திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ யாரெல்லாம் கொல்லணும்னு நினைச்சியோ, பாய்சன் வச்சு வீட்டை எரிக்கணும்னு உன் பையனோட சேர்ந்து நீ யாரெல்லாம் கொல்லணும்னு நினைச்சியோ அவங்களோடதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அவங்களுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிற. அதே பாண்டவர்களுக்கு கீழே அவங்களோட கேர்ல இல்லையா, அவங்களோட டிபெண்டா நீ வாழ்ந்துட்டு இருக்க. வயசாயிருச்சு, கண்ணும் தெரியாது, யாரையாவது சார்ந்துதான் இருக்கணும். நீ எப்பவுமே வந்து பாரபட்சத்துலதான் வாழ்ந்துட்டு வந்த. உங்க பசங்கன்னா ஒரு மாதிரி, பாண்டவர்கள்னா இன்னொரு மாதிரின்னு. ஆனா போர் முடிஞ்சோடனே என்னாச்சுன்னா, நீ இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்க, உன் பசங்க போயிட்டாங்க, ஆனா பாண்டவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே தான் நீ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க. இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை உனக்கு தேவையா இல்லையா? நீ பீமனை வந்து எப்படி எல்லாம் கொல்லணும்னு நீங்க திட்டம் போட்டீங்க, ஆனா அவனுக்கு கீழே தான் நீ இருக்க. இப்போ உன்னோட உடலே நீ சொல்றது கேட்காது, ஏன்னா வயசாயிருச்சு, அந்த அறிகுறிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன வாழ்க்கை முடிய போகுதுங்கிற அறிகுறிகளும் உன்னோட உடம்புல நல்லாவே தெரியுது. இது ஒரு அவமானமா தெரியலையா? இன்னுமே நீ வந்து இந்த சொகுசு வாழ்க்கைக்காக வாழ்ந்துட்டு இருக்கையே, இந்த அரண்மனையை சார்ந்து இருந்தா தான் எனக்கு சொகுசான வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாகர வரைக்கும் இப்படியே வாழணும்னு வாழ்றையே, இது உனக்கு அசிங்கமா இல்லையா? இதை விட்டுட்டு நீ பேசாம போயிரு, கிளம்பு, இனிமேல் இந்த அரண்மனையில சொகுசு வாழ்க்கைக்காக உட்கார்ந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு விதுரர். ஏன்னா விதுரர் எவ்வளவு பெரிய பக்தர். அவமானப்படுத்தினால துரியோதனன், நீ எதுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிற, உன்னை யாரு கேட்டது, நீயே வந்து வேலைக்காரி பெத்த பையன் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி பேசுவான் துரியோதனன். வியாசதேவருக்கு 3 குழந்தைகளை கொடுப்பாரு இல்லையா, அம்பிகா அம்பாலிகாக்கு 2 பசங்க, திருதராஷ்டிரன் பாண்டு. அம்பி இல்ல, அவ போயிட்டா. அவ இது தியானம் பண்ணி தவத்திலேயே அவ உடலை அவளே எரிச்சுக்கிட்டு அவ அடுத்த ஜென்மத்துல வந்து பீஷ்மரை பழி வாங்குறேன்னு அவ போயிருவா. இன்னொரு குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை திருதராஷ்டிரனா கண்ணு குருடா பிறந்ததுனால சரி இன்னொரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி சத்தியவதி சொல்லவும் சரின்னு வரும்போது வியாசதேவர கிட்ட இருந்து மூலியமா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரிய உள்ள அனுப்பிச்சிருவா. ஞான திருஷ்டியில தான் அவர் குழந்தை கொடுக்குறாரு, ஆனாலும் அவர் வயசான இந்த தாடி வச்சுட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம், இந்த மாதிரி ஒரு காரணத்தினால அவ உள்ள போக மாட்டா. அப்ப இவரு அந்த குழந்தை கொடுக்கும் போது வேலைக்காரி தான் இருப்பா. ஆனா வியாசர் எவ்வளவு பெரிய ஆள் இல்லையா, எல்லாத்தையும் எழுதினது அவருதான், வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் எல்லாத்தையும் எழுதினது அவருதான். அவர் கிருஷ்ணரோட அவதாரமே அவருதான், எழுதற்காகவே வந்த அவதாரம் அவரு. சுகதேவ் கோஸ்வாமியோட தந்தை அவரு. அவரோட அந்த உயர்ந்த நிலைய புரிஞ்சுக்காம அவ வந்து இந்த மாதிரி ஒரு அவமானமான ஒரு செயல், அவமானம் பண்ற மாதிரி செயலை செஞ்சாலுமே அவர் அதெல்லாம் பொருட்படுத்தல. அந்த வேலைக்காரிக்கு அவர் அந்த நல்ல எண்ணத்துல கொடுக்குறாரு, நல்ல குழந்தையா வரணும், ஏன்னா இது அரசால போக வேண்டிய குழந்தை இல்லையா, அதனால நல்ல குழந்தையா கொடுக்கணுங்கிற எண்ணத்துல அவர் கொடுக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை கொடுக்கும் போது அந்த பெண்மணி அம்பிகா கண்ணை மூடினதுனால குருடனா குழந்தை பிறக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க நல்லா நின்று அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த பிரசாதத்தை. ஒரு பக்தர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வியாசர் வந்து ஒரு பக்தர் கொடுக்குற பிரசாதம் குழந்தை, அதை ஒழுங்கா அக்செப்ட் பண்ணிக்காதனால திருதராஷ்டிரன் குருடா போயிடும். அவன் எண்ணம் அதுதான், குழந்தை பெத்துக்கும் போது எண்ணம், அந்த தலைவன் தலைவிக்கு உண்ட எண்ணம் நல்லா இருக்கணும், அதுக்குதான் கர்ப்பதான சம்ஸ்காரம்னு ஒண்ணு இருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமா. அது பண்ணும்போது அந்த குழந்தை நல்ல குழந்தையா வரணும். எந்த குழந்தை பக்தி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கோம், இன்னும் முடிக்கலையோ, அந்த குழந்தைய நமக்கு பகவான் அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த குழந்தை மூலியமா நம்ம பக்தி பண்ணுவோம் நல்லா இல்லையா, அந்த மாதிரி குழந்தைய அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் அதுக்கு பண்றது. நம்ம பக்தியோட பக்தி எண்ணத்துல புலனின்பத்துக்காக இல்லாம பக்திங்கிற அந்த கிருஷ்ணரை மையமா வச்சு ஒரு பக்தனை வேண்டி நம்ம குழந்தைய பெத்துக்கிறது தான் அந்த சம்ஸ்காரம். ஆனா இது அந்த மாதிரி நடக்கல, அதனால திருதராஷ்டிரன் வந்தான். ஆனா பாண்டு நல்லபடியா பிறந்தான்.
ஆனா அவனுக்கும் ஆயுசு இல்ல. அடுத்தது வேலைக்கார பெண் அமைதியா பெத்துக்கிட்டதுனாலதான் விதுரன் பக்தரா வந்து பிறக்கிறாரு. அத வந்து கேவலப்படுத்தி துரியோதனன் பேசணும். இப்ப கூட பக்தனா இருந்த விதுரன் என்ன பண்றாரு, சமநிலையில எடுத்துக்கிட்டு இதுதான் நல்ல வாய்ப்பு, இனிமேல் இந்த அரசியல் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், ராஜ வாழ்க்கையெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி புனித யாத்திரை போய் பகவான் பத்தி கேட்கறதுக்காக போயிடுறாரு. இதை நம்ம ஏற்கனவே போன வாரம் கேட்டோம் இல்லையா, இதை பத்தி பேசணும். சோ இந்த மாதிரிதான் நமக்கு ஒண்ணு வருது இல்ல நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு போகுதுன்னா எல்லாமே பகவானோட அனுகிரகத்துல நமக்கு பக்திக்கு ஃபேவரபிளா அனுகூலியமா தான் பகவான் பண்றாருங்கிறத நம்ம ஏத்துக்கணும். அந்த மனமுதிர்ச்சி நம்ம வளர்த்துக்கணும். இல்ல எனக்கு இது வேணும், அது எப்படி என்னை விட்டு போகலாம், நான் எதிர்பார்த்த வேலை ஏன் எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த மாதிரி ஏன் ரிசல்ட் வரல, அப்படிங்கிற மாதிரி நம்ம சவால் விடுற மாதிரி கேள்வி நம்ம பகவானை கேட்கற அளவுக்கு நம்ம தகுதி இன்னும் நமக்கு வரல. அது எப்பவுமே நம்மளுக்கு தகுதி வராது இல்லையா. பகவான் நம்ம எப்பவுமே கேள்வி கேட்க முடியாது. அவர் செய்யறது நல்லது, நமக்காக தான், நல்லதுக்காக தான் அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே நமக்கு இருக்கணும். இப்ப திருதராஷ்டிரன் கிட்ட இதெல்லாம் சொன்னோன்னே அவனுக்கு புத்தி வந்துருது. அவனோட புலன்லாம் அவனுக்கு இப்பதான் புரியுது. புலனை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரான், வீட்டை விட்டு கிளம்பிடுறான் திருதராஷ்டிரன். காந்தாரி எப்பவுமே அவர் ரொம்ப பத்தினிக்கு அவ்வளவு ஒரு சிறந்த உதாரணமா தான் ஆச்சாரியர் பிரபுபாதர் அடிக்கடி பொருளுரையில சொல்லுவாரு. அவ உடனே தன்னோட கணவன் கூட அவளும் கிளம்பிடுறா. அவங்க போய் காட்டுல போயிட்டு தபஸ்யா செய்யறாங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு டிட்டர்மினேஷனோட செய்யறாங்க. 2 பேத்துக்கும் முக்தி கிடைச்சிருது. திருதராஷ்டிரனுக்கு வந்து அவனோட யோக சித்தினால தீய வரவழைச்சு அந்த தீயில எரிஞ்சிருவான். அதுலயே காந்தாரியும் வந்து விழுந்து அவ செத்துருவா. 2 பேத்துக்குமே முக்தி கிடைக்குது. பக்தி அளவுக்கு அவங்களுக்கு முக்தி கிடைக்கல, அவங்க வைகுந்தம் எல்லாம் போக கிடையாது. ஏன்னா அவங்க பக்தி பண்ணல, பக்தி ப்ராசஸ் பண்ணாம ஒரு யோக ப்ராசஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அதனாவது பண்ணாங்களேன்னு விதுரா சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. ஏன்னா சில பேர்த்த வந்து கிருஷ்ண பக்தி பண்ணுங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க இன்னும் ரெடி ஆகல அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஹரிநாமத்தை சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னா அவங்க இன்னும் ரெடி ஆகல, அவங்களுக்கு இன்னும் அந்த சுக்கிருத்தி வரலன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தினசரி உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லனாலும் அவங்க பண்றக்கு அவங்களுக்கு அந்த சுக்கிருத்தி வரலன்னா பண்ண மாட்டாங்க இல்லையா. அவ்வளோ வாய்ப்பு இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஆனாலும் அவங்க ரெடி இல்லை அப்படிங்கும் போது ஒண்ணும் பண்ண முடியாது. விதுரனாலேயே ஒண்ணும் பண்ண முடியல. திருதராஷ்டிரன் சொல்ற அளவுக்கு சொல்லிட்டாரு, ஆனா ஆன்மீகத்தை முழுக்க எடுக்கல. ஆன்மீகம்னா பக்தியா எடுக்கல. திருதராஷ்டிரன் போய் பகவானை நினைச்சு இது பண்ணல. ஒரு யோகி ஸ்டேஜ்ல தான், ஒரு பரமாத்மா ஸ்டேஜுக்கு வேணா வந்திருக்கலாம், பரமாத்மாவை வந்து தியானம் பண்ற அளவுக்கு. ஆனா பகவான் ரியலைசேஷன் வரல, அதனால அவன் வைகுந்தம் போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்பியும் வந்து பிறந்து மறுபடியும் பக்தி பண்ணியிருந்தா திருதராஷ்டிரன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம பகவதம் பேசல. யாரு பண்ணாங்க பண்ணல அதனோட உதாரணங்கள் சிலதுதான் கொடுக்கப்பட முடியும் இல்லையா பகவதத்துல. ஏன்னா ஆரம்பத்துல 1,00,000 ஸ்லோகம் இருந்தது, நமக்கு கிடைக்கும்போது 24,000 ஸ்லோகம், அப்படிதான் கம்மியாயிட்டே தானே வரும். ஏன்னா முழுசா நமக்கு வருங்கிறது எதிர்பார்க்கறதும் நியாயம் இல்லை. ஏன்னா காலப்போக்குல அதெல்லாம் போயிரும் இல்லையா. நிறைய டைம் இந்த முகாலயர்கள் வரும்போது நிறைய விஷயங்களை அபகரிச்சிட்டாங்க, இங்கிலாந்து வரும்போது நிறைய விஷயங்களை அபகரிச்சுட்டாங்க நமக்கிட்ட இருந்து. அந்த மாதிரி நிறைய லாஸ் ஆச்சு. பிரம்ம சம்ஹிதையே 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்து எடுத்தாரு. இந்த மாதிரி அவரு வந்து சில வேத சாஸ்திரங்கள்லாம் எடுத்தாரு, கண்டெடுத்தாரு. சோ அந்த மாதிரி நமக்கு இப்ப இருக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான், சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு இப்ப பகவதத்துல. இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. காலையில விதுரரும் கிளம்பிட்டாரு. சரி இவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் யுதிஷ்டிர மகாராஜ் வந்து எப்பவும் போல எந்திரிச்சோன்னையும் குளிச்சு கிளம்பிட்டு வந்து ஆசீர்வாதம் பெரியவங்க கிட்ட வந்து வாங்க வருவாரு. பார்த்தா யாரையுமே காணோம். விதுரர் புனித யாத்திரையெல்லாம் போயிட்டு நேரா ஹஸ்தினாபூர் வந்து திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணிட்டு திருதராஷ்டிரன் பேலஸ் விட்டு கிளம்பணும்னு இவரும் கிளம்பி போயிட்டாரு. யுதிஷ்டிர மகாராஜ் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது பெரியப்பா இல்ல, பெரியம்மா இல்ல, சித்தப்பா இல்ல, யாரையுமே காணோம். எங்க போயிட்டாங்கன்னு தேடுறாரு. அவருக்கு மனசுக்குள்ள அவர் ரொம்ப இலகன மனசு யுதிஷ்டிர மகாராஜுக்கு. அவரு நொந்துக்கிறாரு தன்னைத்தானே. ஒருவேளை நான் தான் ஏதாவது தப்பா நடந்துட்டனோ, அவங்கள ஒழுங்கா நான் உபசரிக்காம விட்டுட்டனோ, அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்களோ, எங்க போனாங்க, ஏதாவது தற்கொலை பண்ணிக்குவாங்களோ, என்ன ஆச்சு அவங்களுக்கு, அவங்களை யாரு பாத்துக்குவா, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்க தங்குவாங்கன்னு பல
இது யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் யுதிஷ்டர். அப்போ யுதிஷ்டர் எவ்வளவு பெரிய, பாண்டவர்கள்ல எல்லாருமே பக்தர்கள் இல்லையா? யுதிஷ்டர் எவ்வளவு பெரிய ராஜரிஷி, அர்ஜுனா எவ்வளவு பெரிய பக்தர், கிருஷ்ண பக்தர், எல்லாருமே பக்தர்கள் தான் பாண்டவர்கள். குந்தி மகாராணி, உத்தரை, பரீட்சித்து எல்லாம் எவ்வளவு பெரிய பக்தர்கள். அந்த சங்கத்தை கூட ஒழுங்கா எடுத்துக்க தெரியாத திருதராஷ்டிரன், காந்தாரி. காந்தாரி வந்து கண்மூடித்தனமா திருதராஷ்டிரன் பக்கம் போறா இல்லையா? என்ன, எது சரி, எது தர்மம், எது பரோ தர்மம்னு முதல்ல நமக்கு தெரியணும். தர்மத்தை விட்டுட்டு பரோ தர்மம் போனா அது பிரச்சனை இல்லை. பரோ தர்மத்தை விட்டுட்டு தர்மத்தை மட்டும் பார்ப்பேன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புல வந்துதான் ஆகணும். பரோ தர்மத்தை நோக்கி தர்ம வழியில நடக்கிறது தான் கரெக்டான செயல். நான் தாயா என்னோட கடமையை செஞ்சுக்கிட்டே நம்ம பக்திய மையமா வச்சுட்டு செய்யணும். கணவனா நான் பக்திய மையமா வச்சுட்டு என்னோட கணவன், நான் வந்து கணவன், நான் வந்து தந்தை, நான் ஒரு மகன், நான் ஒரு பேரன், நாட்டுக்கு ஒரு பிரஜை அப்படிங்கிற எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு சரியா நடந்துக்கணும். வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தப்பு பண்ண முடியாது இல்லையா? ரோட்ல நம்ம ரோட் ரூல்ஸை பிரேக் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் தர்ம வழியில போகணும். வர்ணாசிரம தர்மம் தான் சத்துர்வர்ணம், சத்துர்வர்ணம், குண கர்மா விபாகஷா. இந்த 4 வர்ணங்கள் பகவான் தான் கிரியேட் பண்றாரு. கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. சோ இந்த திருதராஷ்டிரனும் காந்தாரியும் பரோதர்மத்தை நோக்கி போகல, பட் அட்லீஸ்ட் யோக முறைப்படி போகிறாங்க. விதுரர் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு போறாரு. யுதிஷ்டர் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, யாரையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாரத முனி வர்றாரு அந்த இடத்துல. எப்பவுமே குரு என்ன பண்ணுவாங்க, தன்னோட விருப்பம் போல அவங்க எந்த இடத்துக்கு, எந்த சிஷ்யனுக்கு எந்த இடத்துல வந்து உபதேசம் பண்ணணுமோ அந்த இடத்துல சரியா வந்துடுறாங்க இல்லையா? நம்ம அதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்துட்டோம். வியாசதேவர் குழம்பி இருக்கும்போது, எல்லா புராணத்தையும் எழுதி ஏன் எனக்கு திருப்தி இல்லைன்னு குழம்பி இருக்கும்போது வியாசதேவர்கிட்ட நாரத முனி அவராதான் வருவார். இவர் ஃபோன் பண்ணி எல்லாம் கூப்பிட மாட்டாரு, கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, எனக்கு கவுன்சிலிங் வேணும், வர்றீங்களா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் மனசு, ஏன்னா பரமாத்மா தான் இருக்காரு எல்லாத்தோட இதயத்திலையும். என்னோட இதயத்துல இருக்கிற பரமாத்மா நாரத முனி இதயத்திலயும் இருக்கிறாரு, எல்லாத்து இதயத்திலயும் இருக்காரு இல்லையா? இப்ப நாரத முனி வந்து எல்லா லோகத்துக்கும் அவருக்கு போற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு. அவருக்கு பரமாத்மான்னு ஒண்ணு இதயத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவரு பக்தர் முழுக்க முழுக்க அவர் வந்து நித்திய சித்தா, எப்பவுமே இட்டர்னலா அவர் நித்தியமா அவர் பக்தரா இருக்காரு. அவங்களுக்கு பரமாத்மா கைடன்ஸ், ஏன்னா பகவான நேரடியாவே அவர் விருப்பம் போல போய் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு அந்த மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லைங்கிறதுனால பரமாத்மா எப்பவும் நம்ம கூட இருக்காரு, கைட் பண்ணிட்டே இருக்காரு, இன்சைட் ஃப்ரம் இன்சைட் இல்ல உள்ள இருந்து. இப்ப நாரத முனி வந்து யுதிஷ்டர் மகாராஜ்ட்ட வந்து சொல்றாரு, முதல்ல வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துப்பா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இல்லைன்னா உலகமே சுத்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இப்படின்னு கேட்கல. பட் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இல்லாம அவங்க வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா, அவங்கள யாரும் பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிற? பகவான் வந்து இந்த இயற்கைய கிரியேட் பண்ணியிருக்காரு, எப்படி ஒவ்வொன்னும் எப்படி ஒன்னொன்னு சார்ந்து இருக்கணுங்கிறத அவர் கிரியேட் பண்ணி செட்டப் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உன்னாலதான் உங்க பெரியமா பெரியப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, உன்னால அவங்க இப்ப நீ வாழ முடியாம போயிரும், நீ இல்லைன்னா அவங்க வாழ முடியாம போயிரும், அந்த மாதிரி எல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம் சரியா? அவங்க வந்து ஆன்மீக வழிய மார்க்கத்தை தேடி போயாச்சு, அவங்க எவென்ச்சுவலி அவங்களுக்கும் முக்தி கிடைச்சிரும். நீ எதுவும் கவலைப்படாது, இன்னும் ஃபியூ டேஸ்ல அவங்களும் முக்தி அடைஞ்சிருவாங்க, நீ எதுவும் வரி பண்ணிக்காத. அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவர் வந்த வேலையை முடிச்சுட்டாரு, அவரும் கிளம்பிடுவாருங்கிற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துட்றாரு நாரத முனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கிளம்பிட்டாருன்னா இவங்களும் கிளம்பணும், பாண்டவர்களும் சன்னியாசம் எடுத்துக்கணும், ரிட்டையர்ட் ஆயிடணும். இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணும்னா, இப்ப கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம், ரிட்டையர்ட் ஆகிற வயசுல ரிட்டையர்ட் பண்ணி விட்டுறாங்களே ரிட்டைர்மெண்ட், அதுக்கப்புறம் நீங்க வந்து நல்லா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு இது பௌதீக லோகத்துல அதுதான் ரிட்டையர்மெண்ட். ஆனா பக்தியில என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மத்திலேயே என்ன அப்படின்னா, அந்த வயசுல சன்னியாசம் எடுத்துக்கிறது ஆம்பளைங்க, பெண்களை மூத்த மகன் கிட்ட விட்டுட்டு போறது, மகன்கள் இல்லைன்னா பெண்கள் கிட்ட விட்டுட்டு போறது.
அந்த எதுக்கு அப்படின்னா அந்த சந்நியாசம்ங்கிறது பக்தி பண்றதுக்காக. 50ல 60ல பக்தி பண்ணணுங்கிறது நம்ம விருப்பங்கள் அந்த மாதிரி. அது ஏன்னா அப்படி சொல்லி வளர்த்திட்டாங்க நம்மளை, சமுதாயம் வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருச்சு. ஏன்னா அப்பதான் நம்மள புளிய முடியும், வேலை வாங்க முடியும். பக்தி பக்தின்னு எல்லாரும் போயிட்டாங்கன்னா வேலை யாரு செய்யறது அப்படிங்கறதுக்காக எல்லாம் 50ல பண்ணிக்கலாங்க, 60ல பண்ணிக்கலாம் பக்தி அப்படின்னு. அப்ப பண்ண முடியலன்னா, நம்மளுக்கு கை கால் நல்லா இருக்கும் போது, கண்ணு நல்லா தெரியும் போதுதான் நம்மளால ஏதாவது ஒண்ணு தொண்டு பண்ண முடியும். பக்திங்கிறது தொண்டு செய்யணும் பகவானுக்கு. முடியலன்னா, இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தோனையும் அம்மா அப்பா என்னம்பாங்க, சீக்கிரமா எனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்கப்பா, எனக்கு கை கால் நல்லா இருக்கும் போதே குழந்தைய நான் பாத்துக்கணும் வளர்த்தணும் அப்படிம்பாங்க. எதுக்குன்னா, அதுக்கு முடியலன்னா அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு, இல்லையா, என்னால பாத்துக்க முடியாது. ஆனா பக்தின்னு வரும்போது அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நமக்கு சமுதாயம் நமக்கு சொல்லி கொடுக்கல. அன்பார்ச்சுனேட்லி இது துரதிருஷ்டவசமான நிலைதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே வளர்த்துட்டாங்க சமுதாயத்துல நம்மளைய. பக்திங்கிறதெல்லாம் வந்து வயசானதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு. பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் பெருசா ஏன் எத்தனை தற்கொலைகள் நடக்குது நம்ம பேப்பர்ல பார்த்தா, எத்தனை தற்கொலைகள் நடக்குது. கடன், இல்லைன்னா தகாத உறவு, இல்லைன்னா சொத்து பிரச்சனை, ஆசை, பேராசை, பொறாமை, இதெல்லாம் காரணம் இல்லையா? இது சுத்தி சுத்தி இதேதான் இருக்கும். எல்லாம் அந்த மாயைக்குள்ள இருக்கிறதுனால இப்படி பண்ணா நம்ம திருப்தியா இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் அதுல பாடா படணுங்கிற அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்ல. சஞ்சத் சஞ்சாயத்தை காம, காம குரோத அபிஜாயத்தை. சோ அந்த தேவையில்லாத விஷயத்துல ஆசைப்பட்டோம்னா அந்த சங்கம் என்ன ஆகும்னா, அது நடக்கலைன்னா காமம், அந்த காமம் வந்து எதுல, குரோதத்துல போய் முடியும். அதுக்கப்புறம் குரோதம் அப்படி அப்படியே டெவலப் ஆகி அது மயக்கத்துல, புத்தி இல்லாம, புத்திசாலித்தனம் இல்லாம தவறா முடிவெடுத்து அதுக்கப்புறம் ஃபுல் வீழ்ச்சி தான் அடைவோம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். அதுதான். சோ இப்ப வந்து கிருஷ்ணர் கிளம்புறது இவங்களுக்கு க்ளூ கொடுத்தாச்சு. இனி யுதிஷ்டிர மகாராஜ் கிளம்புறவாரு, பாண்டவர்களும் பின்னாடியே எல்லாரும் கிளம்பி அவங்க இதுக்கு போயிருவாங்க. அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் 7 மாசம் ஆச்சு கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு வரேன்னு போனது, ஹஸ்தினாபூர்ல இருந்து துவாரகாய்க்கு. அவர் வர்றக்கும் இவர் வெயிட் பண்றாரு யுதிஷ்டிர மகாராஜ். அது என்ன ஆகுதுன்னு நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்ப்போம் பாகவதம் கிளாஸ்ல. திங்கக்கிழமை பகவத்கீதையோட கண்டினியூஷன் 2வது அத்தியாயம் ரீகேப் பார்ப்போம். இதோட நம்ம முடிச்சுக்குவோம். ஓம் அஜ்ஞானதி வஞ்சா கல்பதரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?